மை சேனல். ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours ஃபுட் சேலஞ்ச் பார்க்க போகிறோம். அதுவும் ரொம்ப ஒரு செம்மையான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சேலஞ்ச் ஃபார் 24 hours. செம்மையாக இருக்குல்ல. ஸோ ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்றது வந்து நிறைய பேரோட ட்ரீமாக கூட இருக்கலாம். ஒரு நாள் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் மட்டும் கொடுத்தா சாப்பிட்டுட்டே இருப்பேன்ப்பா அப்படின்ற மாதிரி நானும் அதே மாதிரி ஒரு கேஸ் தான். ஐஸ்கிரீம் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டே இருப்பேன். அண்ட் இன்னைக்கு சேலஞ்சுக்கு நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். இன்னைக்கு என்னெல்லாம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் தான் பார்க்கணும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, நாட் டு மிஸ் அவுட் எனி ஆஃப் தி அப்டேட். ஸோ நீங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுடைய கடமைகளை நீங்க மறக்காம செஞ்சிருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்களோட வியூஸ் என்ன அண்ட் உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் என்ன, உங்களுக்கு என்ன சொல்லணும்னு என்கிட்ட நினைக்குது எல்லாத்தையுமே நீங்க வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். அண்ட் வித்வுட் நோ ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே, ஸோ நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஐஸ்கிரீம் தான் சாப்பிட போகிறோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. பிகாஸ் நம்மளை வந்து சாப்பிடவே விட மாட்டாங்க. காலையில் ஏஞ்சோடனே ஐஸ்கிரீம்னா தொடப்பக்கட்டை தான் அப்படியே அங்கேருந்து பறந்து வரும் நம்ம வீட்டில். பட் ஆனால் இந்த கெஞ்சி கூத்தாடி ஒரு சேலஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். பிகாஸ் எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். கசாட்டா ஐஸ்கிரீம் அதை தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சாப்பிட போகிறோம். காலையில் எழுந்தவுடன் ஐஸ்கிரீம், இது தவிர வேறு என்னங்க வேணும்? ஸோ கசாட்டா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட்டான ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் என்ன? கசாட்டாலே நிறைய வரும்ல, அதில் என்ன ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெறித்தனம் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிகாஸ் காலையில் நான் இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். காலையில் ஏஞ்ச உடனே நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. காலையில் எழுந்த உடனே நான் வந்துட்டு சாப்பிட்றதுனால எனக்கு கொஞ்சம் லைட்டாக தொண்டை கரகரன்ற மாதிரி இருக்குது. காலையிலே ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் இது நமக்கு ரொம்ப பிடிச்ச சேலஞ்ச், ஐஸ்கிரீம் சேலஞ்ச். ஸோ இது நம்ம கண்டிப்பாக வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுறோம். ஸோ அடுத்து நான் உங்களை வந்துட்டு ஸ்நாக் டைமில் மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே டியூன்ட். ஓகே, ஸோ இட்ஸ் ஸ்நாக்ஸ் டைம். நம்ம வந்துட்டு அப்பா வந்து நிறையா குட்டி குட்டி ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை தான் நம்ம சாப்பிட போகிறோம். தான் அந்த குட்டி குட்டி ஸ்நாக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த லிட்டில் பைட்ஸ்ன்னு சொல்லி வந்து அருண் ஐஸ்கிரீமில் வந்து கொடுத்தாங்க, லைக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடியே வந்துச்சு ஆனால் அது. ஸோ இதுதான் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அப்பப்போவே பெரிய ஐஸ்கிரீமாக எடுத்து தின்றாத, அதனால இது வாங்கிட்டு வந்தாங்க. ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது வந்து ஒரே கல்ப்பில் வந்து நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து எப்போல்லாம் நம்ம இது சாப்பிட்றோமோ அப்போல்லாம் இது இப்படிதான் ட்ரை பண்ண போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் டைமு பார்க்கலாம். என்ன வாயா உனக்கு? என்ன வாய்? தோல் வாயிடா, தெரியல? டஃபா இல்லை இந்த 5 rupees. ஸோ 10 rupees பண்ணும்போது டஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் நிறைய சாப்பிட்டுக்கலாம். அண்ட் இதில் நான் உங்களை வந்து லஞ்சில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். லஞ்சுக்கு முன்னாடியே வந்துட்டு லைட்டாக பசிச்சுது. அது வந்து நம்ம சின்னதாக தானே சாப்பிட்டோம், அதனால வந்து லைட்டாக பசிச்சுது.
ஸோ இப்போவும் நம்ம இந்த அருண் மினி பைட்ஸ் தான் எடுத்திருக்கோம். எங்கள் வீட்டில் செம்ம உஷாரு தான். 2 பெரிய ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு 2-3 பெரிய ஐஸ்கிரீம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு மிச்சம் எல்லாமே குட்டி குட்டியாக அப்படி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ தான் நான் அப்பப்போ பெருசு பெருசாக எடுத்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு உஷாராக தான் இருக்காங்க. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? குட்டி குட்டியாக சாப்பிட்டு நம்ம ஆஹா, இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? ரொம்ப பெரிய ஐஸ்கிரீம் தான் சாப்பிட்றது. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு லஞ்ச்ல. ஃபர்ஸ்ட் நம்ம இது சாப்பிட்டு முடிச்சிடலாம். சரிதா, செம்மையா இருக்கா? பட் இது பெருசா இருக்கு. இது வந்து ஒரே கல்ப்பா சாப்பிட முடியுமான்னு தெரியல. வில் ட்ரை. எல்லோரும் தயாரா? இப்பவே கண்ணை கட்டுது. வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். ஓகே, சாப்பிடுறோம். லஞ்சுக்கு உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. அது என்ன ஐஸ்கிரீம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. ஐ வில் கேட்ச் யூ இன் தி லஞ்ச். ஓகே சார், நம்ம வந்துட்டு லஞ்சுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு விஷயம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டடாம், இதுதான். ஸோ பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு இலவை செஞ்சிருக்காளே அப்படின்ற மாதிரி தோணும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளோட காஃபி ஹேக்ஸில் வந்து நம்ம வந்து செஞ்சுருப்போம். காஃபியில் வந்துட்டு இந்த எக்ஸ்பிரஸோ, அதுக்கப்புறம் மில்க்கு, அதுக்கப்புறம் சிரப்பு, சம்திங் இந்த மாதிரி காஃபி ஹேக்ஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நான் வந்து கார்ட்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் பாருங்கள். பட் ஆனால் இது எப்படி வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. ஆர்வ கோளாறுல என்ன பண்ணிட்டேன், அந்த கலக்கின ஸ்பூனை வேற இதில் போட்டுட்டு அதனால இது எடுக்க வருதான்னு வேற தெரியல. எடுக்க வரல, அந்த ஸ்பூனை எடுக்க வர மாட்டேங்குது, ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா வேற ஸ்பூனை போயிட்டு எடுத்துடலாம். யோசிக்கிறேனா நடந்து அப்படியே சொல்றதுக்கு நான் அதுக்கு மேல யோசிக்கணும். இட்ஸ் குட், நல்லா தான் இருக்கு. டேஸ்ட் வைஸ் நமக்கு நல்லா இருக்கு. நம்ம இது சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே நமக்கு வந்துட்டு ஈவினிங் ஆகிடும்னு நினைக்கிறேன். நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு போயிடலாம். ஸோ இது நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலி ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி இது வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படி மெல்ட் ஆயிருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் இன்னும் அந்த ஸ்பூனை வந்து எடுக்க முடியல. இது அப்படியே ஆக்சுவலி வந்து குல்ஃபி மாதிரி பண்ணால் இது இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்க, சவையா இருக்குல்ல அது பார்க்கவே. ஆக்சுவலி அது பார்க்க ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஆஹா, ரொம்ப குஷியோ. ஸோ இது நம்ம வந்து இப்படி சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் இன்னும் இந்த குல்ஃபி மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சீரியஸா செம்மையா இருக்கு. குல்ஃபி மாதிரி சாப்பிட்டா இது சாப்பிடணும். செம்ம ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு எப்படி சாப்பிடணும்னு கூட தெரியல. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் செம்ம சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இது எல்லாமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இது எப்படி செஞ்சோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட காஃபி ஹேக்ஸ் போய் ட்ரை பண்ணி பாருங்க. அதில் நிறைய சூப்பரான இந்த மாதிரி ஐஸ்கிரீம், ட்ரிங்க் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய செஞ்சு பார்த்துருப்போம். ஸோ இதுவும் அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி செஞ்சது தான். கண்டிப்பாக வந்து மறக்காம பாருங்க. ஸோ இது வந்து நான் சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு ஈவினிங் ஆகும்னு நினைக்கிறேன். நான் இதை வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். ஓகே, நம்மளோட ஜெயிண்ட் குல்ஃபி வந்து நம்ம வந்து பாதி தான் நம்மளால சாப்பிட முடிஞ்சது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா பிங்க் கலரில் ஆயிடுச்சு. அதை அப்படியே சாப்பிட்டு பட் டேஸ்ட் வைஸ் சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். எஸ், இதோட நான் உங்களை வந்து ஈவினிங் நம்ம என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்றதை மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஸ்நாக்குக்கு வந்து என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுதான். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து மினி பைட்ஸ். இது வந்து 10 rupees ஓடுது அண்ட் 5 rupees ஓடுதுமே இருக்குது. நம்ம அப்பப்போ சாப்பிட்டுட்டு இருக்கோம்ல, அதுதான். ஸோ இதை தான் நம்ம இப்போ சும்மா சாப்பிட போகிறோம். அண்ட் இப்போவே எனக்கு லைட்டாக கொஞ்சம் கோல்டு வர மாதிரி தான் இருக்குது.
கொஞ்சம் லைட்டாக அப்பப்போ ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். எங்கள் அம்மா அங்கே மேலேயும் கீழேயும் முறைச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். ஸோ நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ அடுத்து நான் உங்களை வந்து டின்னரில் மீட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு இது சாப்பிட்றனால என்னன்னு தெரியல, ரொம்ப ஒன்றும் பசிக்கல. இதுவுமே பிஸ்கெட்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ அடுத்து நான் உங்களை வந்துட்டு டின்னரில் மீட் பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஓகே, டின்னர் டைம். இதுதான் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மாக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்தேன். இதே நான் வந்து 2-3 வாட்டி லைட்டாக அச்சுன்னு தும்முனாலே வந்துட்டு கொரோனாவா அப்படின்ற மாதிரி சீன் போடுவாங்க. வெளியிலலாம் வந்து இருக்காத அப்படின்ற மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க. ஸோ நம்ம ரெகுலராக இது சாப்பிட்டுட்டே இருக்கனால தான். ஸோ இதுதான் நம்மளோட டின்னர். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த ரெயின்போ ஃபுட் சேலஞ்சில் சாப்பிடும்போது எனக்கு இது கொஞ்சம் லைட்டாக ஃபேவரட் ஆயிடுச்சு. அதனால தான் இது வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் அப்பா. ஓகே, இன்னையோட ஐஸ்கிரீம் சேலஞ்சை வந்து நம்ம இந்த கப்போட முடிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிகாஸ் ஐஸ்கிரீம் என்னோட ரொம்ப ஃபேவரட். நான் சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் தான். ஆனாலுமே வந்துட்டு ரெகுலராக நம்ம வந்து ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அது ஹெல்த்தை வந்து அஃபெக்ட் பண்ணும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான சேலஞ்ச் கிடையாது அஃப்கோர்ஸ். ஸோ கண்டிப்பாக வீட்டில் எல்லாருமே வந்து வீட்டில் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ட்ரை பண்ணாதீங்க அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணுவேன். பிகாஸ் சேலஞ்ச் அப்படின்றனால நம்ம எடுத்து பண்ணுறோம். ஐஸ்கிரீம் வந்து ஸோ ஒரு வேளை சாப்பிட்டோமா, நம்ம ஆசைக்கு சாப்பிட்டோமா அப்படின்றத விட்டுடலாம். மற்றபடி திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஒரு அன்ஹெல்தியான ஒரு விஷயம் தான். நம்ம ஃபுல் டே நம்ம சாப்பிட்டோம்னா அப்படின்றது வந்து எனக்கு இன்னைக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து யாருக்கெல்லாம் ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு மறக்காம இதை வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் என்ன அப்படின்றது வந்து கீழே மறக்காம எனக்கு சொல்லுங்க. நான் உங்களோட ஃபேவரட் ஐஸ்கிரீம் எதாவது சாப்பிட்டு இருந்தேன்னா வில் ஹேவ் அ ஹை ஃபைவ் எப்பயுமே போல. அண்ட் கீப் ஆன் சப்போர்ட்டிங். லவ் யூ ஆல் ஸோ மச். அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபீட்ல வந்துடும். அண்ட் until I meet you guys in the next video, this is me saying tata bye bye. See you all guys soon. அப்படியே கண்ணை புடிங்கி தின்னு முடியும். முகரே பாரு முகரே.